இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சிஸ்டர், நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? நீங்க வீட்டை விட்டு வந்ததுல இருந்து மாப்பிள்ள அவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் தாலியை கழட்டாம இருந்ததுக்கு காரணம் அது அவங்க அம்மா தாலின்னு சொன்னாரு. அது என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்தால கலட்டலன்னு சொல்லலையே. பா, உண்மையிலே என் தாலியை கழட்டாம இருந்த காரணம் சிஸ்டர் மேல இருந்த பாசம் தான். அவங்க அண்ணன் முன்னாடி வெளிப்படையா சொல்ல முடியல, அதனால இப்படி கதையை சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு வாட்டி கூட அவங்க அண்ணன் பேச்ச மீறினதே கிடையாது. என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவான். ஆனா முதல் தடவை அவங்க அண்ணன் பேச்ச மீறி இருக்கான். அதுக்காகவாவது அவனை பாராட்டி தான் ஆகணும். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? சிஸ்டர் தான். பாத்தீங்களா சிஸ்டர், அவன் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க சொன்னா நீங்க நம்பவே இல்லை. ஆனா அதையும் உண்மையாக்குற மாதிரி இப்போ உங்களுக்கு சாதகமா முடிவெடுத்திருக்கான்ல, இப்போ வாட்ச் நம்புங்க சிஸ்டர். சிஸ்டர், ரொம்ப யோசிக்காதீங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க சிஸ்டர், பிரச்சனைலாம் சரியா போயிடும். ஆமாம்மா, தம்பி சொல்ற மாதிரி மாப்பிள்ள உனக்காகத்தான் தாலியை கழட்டாம இருந்திருந்தாருனா அவர் நம்ம பக்கம் ஒரு அடி எடுத்து வைக்கிறாருமா. பதிலுக்கு நம்மளும் ஒரு அடி எடுத்து வைக்கணும் இல்ல? பேசுமா. சிஸ்டர் பேசுங்க சிஸ்டர், அதான் அவன் தாலியை கட்டல இல்ல, அப்புறம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன? அவன் உண்மையிலே கழட்டி இருந்தானா கண்டிப்பா சும்மா விட்டுருக்க மாட்டேன். நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டிருப்பேன். பொம்பளைங்கன்னா இவங்களுக்கு சாதாரணமா போச்சா? பழி வாங்குறதுக்காக தாலியை கட்டுறதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணும் போது தாலியை கழட்டுறதுக்குமா நாங்க இருக்கோம்? அப்படி அவன் பண்ணிருந்தானா கண்டிப்பா நான் போலீஸ்க்கு போயிருப்பேன். எதுக்கு அவ்வளவு தூரம் போறீங்க சம்பந்தம் இல்லாம? அதான் மாப்பிள்ள உங்க பக்கம் வந்துட்டானே, எப்படி சேர்றது மட்டும் பாருங்க சிஸ்டர். ஆமாம்மா, கருணா அவங்க அண்ணனுக்கு எதிராக பேசினது எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு. இன்னைக்கு அவன் வந்து என்ன பார்த்தப்போ நான் திரும்பி கூட அவனை பார்க்கல. அப்படி இருக்கிறப்போ எப்படி ஃபோன் பண்ணி பேச முடியும்? எப்படி வேணாலும் பேசுங்க, இதுக்கப்புறம் லேட் பண்ண வேணாம். பேசுங்க பேசுங்க சிஸ்டர்.